ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துக்கு நானும் எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்தாச்சு. ஏன்னா இது சேப்பக்கிழங்கு செடி நல்லா வளர்ந்துருக்கு, இதில் காய் இருக்குது. ஸோ எல்லாமே அம்மா பறிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாருங்கள், உங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அம்மா இது செடியை பிடுங்குறாங்க. எவ்வளோ நம்மளுக்கு சேப்பக்கிழங்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எங்கள் அம்மா அந்த செடி கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா செடியே வந்துருச்சு, காய் வரல. ஸோ காய் அடியில் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்று ஒன்றா எங்கள் அம்மா இப்போ எடுக்கிறாங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா கிழங்கு பாருங்கள், தனியாக எடுக்க முடியல. ஸோ இந்த தாப்பியோட ஹெல்ப்பால் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவாலே எடுக்க முடியலங்க. ஸோ நானும் ஒரு கை வேணாம் கொடுக்குறேன். இது சேப்பக்கிழங்கம்மா. ஆமாம், நீட்டாக இருக்குது சேப்பக்கிழங்கு. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிழங்கு மாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா, ஐயோ, எங்கள் அம்மாவே எடுக்கட்டும், ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு வராது. ஸோ எங்கள் அம்மா பாருங்கள் மக்கள், லைவாக எடுக்கிறாங்க பாருங்கள். மக்கள் உங்கள் முன்னாடியே இது எடுக்கணும், இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்ருக்கேன். பெரிய காய் நினைக்கிறேன். ஸோ வேறு நல்ல அடி வரைக்கும் போயிருக்கு மக்களே. ரொம்ப போராடுறாங்க எங்கள் அம்மா. ஸோ கிழங்கு பார்த்தீங்கன்னா சிறுவாக வந்திருக்கு. இதில் கிழங்கு கடிச்சிருக்கு. பெரிய கிழங்கு ஒன்று கிடைக்க போகுது. எங்கள் அம்மாவாலேயே இந்த கிழங்கை பிடுங்க முடியலண்ணா. வேறு இறங்கிக்குது. எது வரைக்கும் கேப் இருக்கு அது வரைக்கும் நோண்டிடுச்சு வேறுங்க. வேர் பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கியிருக்கு. காய் இவ்வளோ கிடச்சிருக்கு. தேடிட்டு இருக்காங்க. இருக்கம்மா, எல்லாம் அடியில் இருக்கும். ஸோ இது வாஷ் பண்ணிவிட்டு காய் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம் வேண்டும். ஸோ இது வேறு பாட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பறிச்சிடலாம் பாருங்கள். எல்லாம் பிஞ்சு காய்கள் தான் இருக்குது. இது ஒரு சின்ன பாட்டில் இது வேறு இடம் போட்டு வச்சுருக்காங்க. அது கிழங்கு கிடச்சிருக்கு. ஸோ பெரிய கிழங்கு ஒன்று இருக்குங்க. வேறுங்க நிறைய இறங்கி இருக்கிறதுனால பிடுங்கவே முடியல நம்மளால். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு இவ்வளோ காய் கிடச்சிருக்கு. எங்கள் அம்மா உள்ளே இருக்காங்களான்னு தேடுறாங்க.
இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய காய் கிடச்சிருக்கு பாருங்க. இது காய் உடஞ்சிருக்குமா? உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாட்டர் கேனில் இந்த மாதிரி எடுத்துன்னு வந்து போட்டால் பாருங்கள், அது பாட்டுக்கு நிறைய காய் வளர்ந்துருக்கு. ஸோ அம்மா ஃபுல்லாகவே வந்து வாஷ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு காய் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ கிடச்சிருக்கு. மாடி தோட்டத்தில் நம்மளுக்கு சேப்பக்கிழங்கு இவ்வளோ கிடச்சிருக்குங்க. ஸோ இது 1 கிலோ இருக்குமாம்மா? இருக்கும். 1 கிலோ சேப்பக்கிழங்கு கிடச்சிருக்கு. ஸோ பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான சேப்பக்கிழங்கு இன்னும் வேரோடு இருக்குது. இந்த வேரெல்லாம் நம்ம எடுத்துட்டு 2 நாள் காய விடணும்ல, காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்து குழம்பு செய்யணும். ஸோ ஃப்ரெஷ். ஸோ ஹாப்பி கார்டனிங்.